ஆச்சி, நான் அவளுக்கு பண்ணதுக்கு அவ என்ன ஆயுள் பூரா சித்திரவதை பண்ணா கூட நான் சந்தோஷமா ஏத்துக்குவாச்சி. அவ என் கூட இருக்கிறதும் நான் அவளை பாக்குறதும் அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ மனசு மாறுற வரைக்கும் நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க அவ அப்பா கிட்ட ஏதாவது சொல்லி தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடாதீங்க. அவளோட முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. ஆடாடா, என்ன பெத்த ராசா, இவ்வளவு நல்லவனா இருக்கிறியே. ஊர்லயும் நீ இப்படியே இருந்திருந்தீங்கன்னா என் பேத்திய நானே முன்னால நின்னு உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அங்க அருவாளுங்கம்பமா சுத்திக்கிட்டு தெரிஞ்ச. என்ன பண்றது, எல்லாத்துக்கும் நேரம் வரணும்ல. என்னைக்கு உங்க பேத்திய நான் விரும்ப ஆரம்பிச்சனோ அன்னைக்கே நான் மாறிட்டேன். நம்ம ஊர் மக்கள் தான் என்ன புரிஞ்சுக்கல. நீ கவலைப்படாத ராசா, கூடிய சீக்கிரம் அவ மனசு மாறுவா. என்ன, அவ கொஞ்சம் பிடிவாதக்காரி, நீ தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். சரியாச்சி. சரி, நாளைக்கு நான் ஊருக்கு போய் முதல்ல இவ அப்பங்கிட்ட உன்னை பத்தியும் இவளை பத்தியும் பேசி அவன் மனச மாத்துறேன். அவன் வந்து சொன்னான்னா இவ தன்னால மனசு மாறிடுவா. ரொம்ப சந்தோஷம் ஆச்சி. நீங்க நாளைக்கு ஊருக்கு போறத ஒரு வாரம் இங்க இருந்துட்டு போலாம்ல? இல்ல ராசா, நான் வீடு மாடு கண்ணு எல்லாத்தையும் போட்டபடி வந்துட்டேன். ஆமா, அந்த கருப்பட்டி பையில வேற ஊருக்குள்ள பணத்தை வசூல் பண்ணடான்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கானோ போய் பார்த்தா தான் தெரியும். சூரியகாந்தி விதை அரைக்கிறதுக்கு மில்லுக்காரவங்க வேற வரேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா ஊருக்கு போகணும்ப்பா. சரி சரி, நான் ஊருக்கு போறதுக்கு கடையில கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நான் போய் அதை வாங்குறேன். நீ முதல்ல போய் டிக்கெட்டை போடு. சரிங்க ஆச்சி, டிக்கெட் போட்டுறேன். சரி. உமா, ஏய் கோபிகா, உமா, கோபிகா, என்னடி நீ மெட்ராஸ்ல? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாடி, நான் மெட்ராஸ்க்கு வரும்போது உன்னை நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா உன்னை பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. பாத்தியா, நட்புக்குள்ள அடையாளம். ஆமாடி. சரி, நீ எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும்டி. குமார் உன்னை நல்லா வச்சிருக்கானா? குமாருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னடி இப்படி சொல்ற? அவன் உன் புருஷன்டி. என்னடி பெரிய புருஷன்? அவனுக்கு அந்த உரிமையே கிடையாது. என் நிழல கூட இது வரைக்கும் நான் அவனை தொட விட்டதே இல்ல. என்னடி இது, சரியான ரெண்டு கெட்ட வாழ்க்கை வாழற நீ. ஒண்ணு, அவன் கூட வாழ்ற வழிய பாரு. இல்லனா அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு நல்லா படிக்கிற வழிய பாரு. நான் அவனை டைவர்ஸ் பண்ணனும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எப்படி டைவர்ஸ் அப்ளை பண்றதுன்னு தான் தெரியல. இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்ல. நான் மெட்ராஸ்க்கு வந்ததே என்னோட வக்கீல் மாமா வீட்டுக்கு தான். என் கூட வா, நான் மாமா வீட்ல டைவர்ஸ் அப்ளிகேஷன் வாங்கி தரேன். அவன் கிட்ட எப்படியாவது கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு ஊர்ல போய் கேஸ் நடத்திக்கோ. சரிடி. அவன் கையெழுத்து போடுவானா? பொம்பளை நினைச்சா முடியாதது எதுவும் இல்லடி. பக்கத்துல தான் வீடு. வா, மாமாவை போய் பார்க்கலாம்.